தன்னாலம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட வணக்கங்கள். இன்னைக்கு நாங்க எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா, கெரியர் விசஸ் மேரேஜ் ஹூ காம்ப்ரமைசஸ் இன் 2026. ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இதுல கெரியருக்கும் மேரேஜுக்கும் உள்ள நிறைய குழப்பங்கள் என்ன இருக்கு, அதோட சொல்யூஷன் தான் நாங்கள் பேச போறோம். உங்க மேரேஜ் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கெரியரா மேனேஜ்மெண்ட்டா? இது ஏன் மோஸ்ட்லி கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா, என்ன விஷயம்னா முன்னாடி வந்து மென் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, விமன் வந்து வீட்டில் இருந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் பார்ப்பாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் 2026 வந்து இப்போ நம்ம யாருமே அப்படி இல்லை. ஏன்னா மென் வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக விமன் வேலைக்கு போகிறாங்க. அம்மாக்கள் அப்பாக்கள் இல்லாமலே வந்து நம்ம நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, கல்யாணம்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வேலை செஞ்சனால அவங்களத மோட்டிவேஷனாக எடுத்து இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோன்னா வேலை செய்கிறோம். ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது நமக்குள்ளே அவ்வளோ பெருசாக புகுத்துட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நான் எமோஷ்னலாக யாரு கூட டிபெண்ட் ஆகக்கூடாது, என் கணவர் மேலே கிட்ட கூட நான் வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளோட சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை இந்த யூடியூபாக இருக்கட்டும், ஆஃப்டர் கோவிட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் ஆகி நம்மளோட இதே திங்கிங்கு, நம்மளோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே வந்து மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. ரெண்டு பேருமே உட்காந்து பேசி ஏன் இப்படி இருக்குது, என்னோட கரியருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசி உட்காந்து முடிவெடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது பாயிண்ட், நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்கிற மாதிரி இது தனித்தனி ஆளுங்க இல்லை. ஸோ 2 ட்ரீம்ஸ் கிடையாது, 1 விஷன் தான். உங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விஷனாக தான் இருக்கணும். சரி, இப்போ என்னோட இதில் வந்து எனக்கு ஒரு அடுத்த இது கிடைக்கிது, அது பேர் என்ன, அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகிறேன்ற போது என்னோட ஹஸ்பண்ட் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி யோசிக்கணும்னா, அவங்க வந்து நீ அடுத்த ஸ்டெப்லாம் போகாத, அது வந்து உனக்கு டிலே ஆகும், நீ நைட்டு லேட்டாக வருவேன், நைட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கணும், பிள்ளைங்கள்லாம் யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லாமல், ஓகே நீ போ, உன்னோட கரியருக்கு நீ போ, நான் உனக்கு என்னென்னால சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன், நீ ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், உனக்கு கூட்டிகிட்டு வரேன், ஓகே நீ உனக்கு வந்து சமைக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து சேர்ந்து சமைக்கலாம், இல்லைனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் இல்லைன்னா நான் சீக்கிரமாக வந்துடுறேன், நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துப்போங்க. அதே போல தான் வைஃபையும் சொல்கிறேன். ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிடும், ஓகே சூப்பருங்க நீங்கள் போங்க, நான் வேலையை பார்த்துக்கிறேன், நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சனால, இல்லைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறனால அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக போங்க. இல்லை அதுக்கப்புறம் எப்படின்னா இன்னொன்று கூட, நீ வந்து இதை மாதிரி பண்ணக்கூடாது, உங்களோட பார்ட்னரை வந்து நீ இதை மாதிரி போகாத, இந்த கெரியர்லாம் உனக்கு வேண்டான்னு சொல்லி அவங்களோட இதை வந்து டிமோட்டிவேட் பண்ணாமல் மோட்டிவேட் பண்ணி, ஓகே எனக்கு நான் இதில் இருக்கிறேன், நான் எனக்கு செட்டில் ஆகிட்டேன், நீ போறியா சூப்பர், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு நான் செய்கிறேன், வீட்டு வேலைகளை பகிர்ந்துக்கலாம், இல்லைனா உனக்கு கூட்டிகிட்டு போகிறது, உன்னோட வேலைகளை நானும் பகிர்ந்து செய்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே கையை கோர்த்து செய்யும்போது இது ஒரு விஷயம் ஆகிடும். நல்லாயிருக்கும் அப்படி பண்ணிங்கன்னா. மூணாவது பாயிண்ட், உன் கரியரா என் கரியரா அப்படின்னு இல்லாமல் இது நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட கரியர். ஒருத்தங்க விட்டு கொடுத்து ஒருத்தங்க எப்படி சொல்கிறதுனா, ஓகே ஹஸ்பண்ட் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாருன்னா விமன் வந்து எப்போ நிறுத்தணுமோ அதை நிறுத்திட்டு நீங்கள் வந்து அவங்களோட இதுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம். அதே போல் தான் இப்போ ஒய்ஃப் அடுத்த கெரியருக்கு போகிறாங்க, அடுத்த ஹைட்டுக்கு போகிறாங்கன்னா நீங்கள் உங்களால் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணலாம். அதுக்குன்னு உங்களோட வேலையை விடுங்கன்னு சொல்லி நாங்கள் யாருமே சொல்லலை, இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களும் நாங்கள் சொல்லலை. இது நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போனீங்கன்னா உங்கள் லைஃபோட அந்த கோல் சூப்பராக இருக்கும். அதே போல் ஒரு லாங் டைம் வந்து ஒரு கோல் வச்சுக்கோங்க, இது நம்ம பண்ண போகிறோம், இது நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டு அந்த லைஃப் கோலுக்கு போங்க. அதை வந்து டிவியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நெகட்டிவான எனர்ஜிலாம் கண்டிப்பாக டிவியேட் பண்ணுறதுக்கு நிறைய பார்க்கும். அதுக்கு போகாமல் இல்லை நம்ம இப்படி தான் பேசியிருந்தோம், நம்ம இதுதான் நம்மளோட லைஃப் கோலாக இருக்கும், ஸோ இதுக்கு தான் நம்ம உழைக்கணுமே ஒழிய புதுசாக ஒரு கிராட்டிஃபிகேஷன் அடுத்த ஒரு வேலை வந்திருக்கு அப்படி நம்ம போயிட்டு நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி ஆக்கிடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு கோல் அழகாக எழுதுங்க, அதை வச்சு நீங்கள் டெய்லியும் பேசுங்க. அந்த கோலுக்கு என்ன பண்ணணுமோ அந்த கோலை உங்களை எது லீட் பண்ணுதோ அதுதான் கரெக்டான வேலை. நீங்கள் அதை பார்த்து ரெண்டு பேருமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. 4வது பாயிண்ட், லவ், ஆம்பிஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு, சாக்ரிஃபைஸ்ன்றது வேறு. அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றதுக்கு நீங்கள் இப்போது உங்களுக்கு வந்து இப்போது ஹஸ்பண்டுக்கு வந்து 9 o'clock முடியுது, உங்களுக்கு வந்து 3 o'clock முடியுதுன்னா முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கலாம். இல்லைனா உங்களுக்கு இப்போ அடுத்த வேலை கிடைக்க போகுது, ஹஸ்பண்டுக்கு வந்து ஏற்கனவே 9 o'clockனா 6 o'clock உங்களுக்கு ஆக போகுதுன்னா அது நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அந்த வேலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களோட டைம் ஸ்கெடியூலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அவரால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா,
உங்களோட ஹஸ்பண்டோட டைம் வந்து ஒரு 9 o'clock ஒரு 6 o'clockலாம் நான் வந்துடுவேன்ற போது ஒய்ஃப் வந்து ஒரு 8 o'clock வராங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓகே பிள்ளைங்க இந்த டைமுக்கு வருவாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செய்யறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகலாம். சாக்ரிஃபைஸ்ன்றது இல்லை நான் வந்து என் ஹஸ்பண்ட் மட்டுமே உழைக்கட்டும் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறேன்றது அது வேற, அது டோட்டலாக வேற. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணிக்கோங்க. 2 பேருமே ஒர்க் போகிறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து மெச்சூரிட்டி. ஏன்னா ஈகோ இல்லாமல் நீ நிறையா சம்பாதிக்கிற நான் நிறையா சம்பாதிக்கிறேன், இல்லை நீ இவ்வளோ நேரம் வேலை பார்க்குற நான் இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறேன், நீ பிள்ளைங்கள பார்க்க மாட்டேங்கிற நான் பிள்ளைங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இதை மாதிரி பேசாமல் மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. மெச்சூரிட்டி வரும்போது நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் லீட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்போவுமே நீ நான் சொல்லி போட்டி போடாமல் நம்மன்னு சொல்லி அந்த கெரியரை வந்து ரொம்ப அழகாக ஃபோக்கஸ்டாக கொண்டு போங்க. 5th பாயிண்ட் வந்து மேரேஜ் இஸ் பார்ட்னர்ஷிப் நாட் சாக்ரிஃபைஸ். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் சப்போர்ட்டுங்க. எமோஷ்னல் சப்போர்ட் எப்படி இருக்கணும், நம்ம மேரேஜ் லைஃப்பில் வந்து பார்ட்னர்ஷிப்பாக எமோஷ்னல் சப்போர்ட் வந்து எப்படி கொடுக்கலாம். எமோஷ்னல் சப்போர்ட் எப்படி இருக்கணும்னா, இப்போது ஒரு கப்பல் இருக்கீங்க, நீங்கள் 2 பேர் தான் வந்து மேரேஜ் லைஃப் வந்து லீட் பண்ணணும். இந்த 2026 நிறைய வந்து உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா இன்புட்ஸ் வந்து நிறைய இந்த சைடு வந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டைம் வந்து பாஸ் பண்ணுங்க. ஏன்னா சோஷியல் மீடியா வந்து நிறைய உங்களுக்கு வந்து டம்ப் பண்ணும். ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து உடனே செஞ்சிடுறது அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா நாட் நைஸ். இதில் எமோஷ்னலாக நம்ம எப்படி இருக்கணும், இப்போது எமோஷ்னல் சப்போர்ட்டுன்றது இந்த 2026 எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எதனா சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு உடனே செஞ்சிடுறதுங்க, அப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே எமோஷ்னல் சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எமோஷ்னல் நீட்ஸ் என்ன. இப்போ ஓப்பனாக சொல்ல போனோன்னா இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் இருக்கீங்க, ஆர்எல்ஸ் வந்து உங்களோட பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இப்போ ஃபீமேலாக இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த மந்த்லி சைக்கிள் வரும்ல, அப்போ வந்து அவங்களுக்கு எமோஷ்னலாக அவங்க நிறையா வந்து நீட்ஸ் இருக்கும். என்ன சொல்கிறேன், எமோஷ்னல் நிறைய நீட்ஸ்னால் நாட் மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் ஒன்லி, அதான் எமோஷ்னல் நீட்ஸ். உங்களோட உணர்வுகள் தான் வந்து அவங்களுக்கு தேவைப்படுமே தவிர, அன்பு தான் தேவைப்படுமே தவிர மெட்டீரியலிஸ்டிக்காக வந்து நிறைய நீட்ஸ் தேவைப்படாது. நீங்கள் கூட இருக்கணும். என் ஒய்ஃப் சொல்லுவாங்க கூட இருங்க, அந்த டைம் வந்து 3 நாள் வந்து லீவ் போட்டுருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அப்படி பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இருக்கிற டைமை அவங்க கூட இருக்கலாம். ஆனால் நானே நிறைய தப்புலாம் பண்ணியிருக்கேங்க, என் கூட இல்லாமலாம் இருந்திருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து அப்படி இருக்காதீங்க. அந்த டைம் வந்து நீங்கள் கூட இருந்தீங்க அப்படின்னாலே பெரிய எமோஷ்னல் சப்போர்ட்டுங்க. அது மாத்திரம் இல்லாமல் வந்து அவங்க வந்து கொஞ்சம் எதனா டவுனில் ஃபீல் பண்ணும்போது, ஆர்எல்ஸ் வந்து அவங்க எப்போயும் வந்து ஐசோலேட் ஆகும்போது, எதனா ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஐசோலேட் ஆவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் கை கொடுங்க, தோல் கொடுங்க. அந்த டைமில் ஏன் இப்படி இருக்க, அமைதியாக இருக்க விட்டுறாதீங்க, போய் கேளுங்க, ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு. ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி 2 பேருமே போயிட்டு நீங்கள் பேசுங்க. இது நீங்கள் பண்ணிங்கனாலே இது வந்து ஒரு பெரிய எமோஷ்னல் சப்போர்ட்டுங்க. ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் ஹோம். ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் ஹோம் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து அட் ஹோம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து யார் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீமேல். ஆஸ் அ விமன் தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். விமன் தான் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துகிட்டு டெய்லி கோர்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போது ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் 2026 2025 2026 இந்த ஜென்சியோட ஃபார்முலாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா 2 பேரும் பண்ணணும். நான் இது பண்ணுறேன் நீ அதை பண்ணு, நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து நிறைய பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா ஈக்குவாலிட்டி, நான் பண்ணுறேன்ல அதனால் நீ பண்ணு அப்படின்றது ஈக்குவாலிட்டி வந்து அந்த இடத்துல பேசப்படுது இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மத்தியில். ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, நான் இது பண்ணுறேன் நீ அதை பண்ண முடியுமா, நீ அதை பண்ணு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்டலாக அந்த லவ்வோட பேசி பாருங்களேன். இப்போ இருக்கிற பீப்புள் வந்து அதுதாங்க இழந்து போகிறீங்க. அந்த லவ்வோட பேசி பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்குங்க. உங்களோட வீட்டில் இருக்கிற ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எந்தெந்த ஒர்க்லாம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிருவீங்க. 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, காம்ப்ரமைஸ் த சிச்சுவேஷன் நாட் த பர்சன். நீங்கள் உங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆர்எல்ஸ் வந்து உங்கள் பார்ட்னர் நீங்கள் கப்புள்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா எதனா வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எதனா ஃபார்ம் ஆகுது, உங்கள் 2 பேருக்குள்ள வந்து எதனா கன்ஃபியூஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா காம்ப்ரமைஸ் த சிச்சுவேஷன் நாட் த பர்சன். இதை வந்து மறுபடியும் சொல்கிறேன், காம்ப்ரமைஸ் த சிச்சுவேஷன் நாட் த பர்சன். அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கு ஒன்றான சொல்யூஷன் தான் ஏற்படுத்தணுமே தவிர எதனா வந்து நடக்குது
ஒரு ப்ராப்ளம் வந்து இவங்களால கிரியேட் ஆயிருக்கு, இல்லை என்னால் கிரியேட் ஆயிருக்கு, மென் ஆர் உமன் உங்கள் 2 பேரால் எதனா ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். சரி நீ தானே பண்ண, நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐசோலேட் பண்ணிடாதீங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு 2 பேரும் உட்காந்து பேசி அதுக்குண்டான சொல்யூஷன் ஏற்படுத்துறது தான் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஸ், நல்ல கப்புள்ஸ்க்கே அதுதாங்க அழகு. அப்படி நீங்கள் இதை பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா மேரேஜ் லைஃப்பில் இது வந்து ஏன்னா மேரேஜ் லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறது இந்த இடத்துல லூஸ் பண்ணிடுவாங்க பாயிண்ட்டை. இந்த இடத்துல வந்து அவங்களுடைய வேல்யூஸ் வந்து லூஸ் பண்ணுறதுனால அவங்க அதுக்கப்புறம் வந்து சஃபகேட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் அது வந்து கிடைக்காம போகுது. நம்ம வந்திருக்கிறது வந்து இப்போ வந்து 7th பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இதில் நம்ம டாபிக் ரிலேட்டடாக மேரேஜ் வெர்சஸ் கெரியர், இதை நம்ம வந்து எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்றதில் இந்த 7th பாயிண்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். இப்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் மேரேஜ் ஆக போகுது. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் மேரேஜ் பண்ணிட்ட பிறகு கெரியரில் இருக்கலாமா, ஆர்எல்ஸ் வந்து நான் மேரேஜ் பண்ணிட்ட பிறகு கெரியர் விட்டுறலாமா அப்படின்றத தாட்டை வந்து நீங்கள் யார்கிட்ட பேசணும் அப்படின்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசுங்க. உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசுங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, வெளியில் அவுட் சைட் பீப்புளெலாம் இருப்பாங்க, உங்கள் ஃபேமிலி பீப்புளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்டலாம் வந்து பேசாதீங்க. நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னாலே அப்போ தான் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். அப்போ அந்த டிசிஷன் எடுத்தால் உங்கள் 2 பேரோட டிசிஷனாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணுவீங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து வேறு யாருன்னா சொல்லி கேட்டுட்டு ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு கேஸ் இருக்கும், வீட்டில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. எப்படின்னா 2 பேரும் வேலைக்கு போவீங்க, வீட்டுக்கு வருவீங்க, நீ தானே வேலைக்கு போகிற, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் இதே மாதிரி தான் அப்படி பேசுவாங்க. நீங்கள் பிஃபோர் மேரேஜ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு பர்சனலாக மீட் பண்ணி இல்லை அந்த மேரேஜ் டைமில் மீட் பண்ண விடுவாங்களா, அரேஞ்ச் மேரேஜ் அதனால அப்போ போய் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுங்க. ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு பேசுங்க. பேசி என்ன பண்ணலாம், வாட் இஸ் ஃப்யூச்சர், சில்ட்ரன் ஃப்யூச்சர், என் கெரியர் இப்படி இருக்குது. இன்கேஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருப்பீங்க, உங்களால் வந்து வேலை விட முடியாது, ஃபீமேலாக இருக்கவங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவேட் ஜாபில் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், சில்ட்ரன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருக்கும். இதில் எப்படி நம்ம நிற்க போகிறோன்றது எல்லாத்தையுமே நீங்கள் எப்போ பேசணும்னா பிஃபோர் மேரேஜ் பேசிடணும். பிஃபோர் மேரேஜ் நீங்கள் பேசிட்டு உங்கள் மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரானிங்க அப்படின்னா இட் இஸ் சூப்பர். இன்கேஸ் வந்து 2 பேருமே எதுவுமே பேசாமல் நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மேரேஜ் அப்போயே வந்து பேசுங்க. அப்பயே பேசிட்டு நம்மளோட ஃப்யூச்சர் பிளான் அப்பயே பேசிடுங்க. அப்போ தான் வந்து உங்களோட அடுத்த நாள்லேருந்து நீங்கள் வந்து ஹாப்பியாக வாழ முடியும். இல்லைனா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கும், என்ன பண்ணலாம், நம்ம இவர்கிட்ட எதுவுமே சொல்லலையே, என் ஒய்ஃப் கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி தாட்ஸ் தான் இருக்குமே தவிர உங்கள் மேரேஜ் லைஃப் ஒரு நாளும் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபியர்லேயே வாழ்ந்துட்டு வருவீங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே வந்து எல்லாத்தையும் பிளானிங்கே பண்ணிவிடுங்க. ஃப்யூச்சர் பிளானிங் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி நீங்கள் மேரேஜ் லைஃப் லீட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்கள் மேரேஜ் லைஃபு. காம்ப்ரமைஸ்ன்ற வேர்டு வந்து இருக்கும், ஆனால் நிறைய வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சாதிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் உங்கள் மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துருப்பீங்க, இல்லை எல்லாமே 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க, அப்படிலாம் இல்லையே. ஒருத்தர் ஒர்க் பண்ணுவாங்க, ஒருத்தர் வீடை பார்த்துப்பாங்க, அது செம்ம ஸ்ட்ரக்சருங்க. ஆனால் உங்களால் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அப்படின்னா, அந்த மணி ஃப்ளோ ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா 2 பேரும் ஒர்க் போகிறீங்க. அந்த 2 பேரும் ஒர்க் போகும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். உங்கள் சில்ட்ரனுக்கும் நீங்கள் 2 பேரும் ஒர்க் போகிறனால உங்கள் சில்ட்ரன் வந்து பாதிக்கக்கூடாது. அதையும் வந்து நீங்கள் ஒரு பேஸில் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா நீங்கள் எதுக்காக ஒர்க் போவீங்க, எதுக்காக நீங்கள் வேலைக்கு போவீங்க, எதுக்காக வந்து உங்களோட விஷன் கோல்ஸ் எல்லாமே செட் பண்ணுவீங்க, ஃபுல்லி பேஸ்ட் ஆன் சில்ட்ரன். ஓகே, நம்மளோட அப்பா அம்மா எல்லாமே அப்படி தான் இருந்திருப்பாங்க, ஃபுல்லி பேஸ்ட் ஆன் சில்ட்ரன். ஸோ உங்கள் சில்ட்ரனுக்காக நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் பிளானிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேரேஜுக்கான கொஞ்ச நாள்லேயே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்குங்க. இந்த கெரியர் விசஸ் மேரேஜ் அப்படின்றது இல்லாமல் கெரியர் வித் மேரேஜ் ஆகிடுங்க உங்கள் லைஃப். இந்த வீடியோவில்
கெரியர் விசஸ் மேரேஜை வந்து நீங்கள் அப்படி விசஸாக பார்க்காம கெரியர் வித் மேரேஜ் நான் கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி நீங்கள் பார்த்துட்டு உங்கள் மேரேஜ் லைஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேரேஜ் லைஃப் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு புதுசாக மேரேஜ் ஆகிற பீப்புள் யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே அதை சார்ந்து தான் இருக்கும். உங்கள் மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்கும். ஹாவ் அ பிளஸட் லைஃப். See you in next video. Until then, take care. See you. Bye.